ரன்னிங்கில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. செகண்டு பிரேக்கை லைட்டாக அமுத்தி பிடிச்சிக்கோங்க. லைட்டாக உள்ள அமுத்தி பிடிச்சிட்டிங்களா? ஹேண்ட் பிரேக்கை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். கீர் அந்த ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. கிளச் அப்படியே வச்சுக்கோங்க, எடுக்காதீங்க. நியூட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து 5 கீர் வரையும் சொல்லி ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்ட் அதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நியூட்ரு, நியூட்ரல் இருக்கும்போது லிவர் எந்த பக்கமும் இழுக்கக்கூடாது. நியூட்ரலில் இருக்குன்னா அப்படியே தள்ளனா தேட கூடாது. ஓகே, பட் ஃபஸ்ட்லேருந்தே போடுவோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, நியூட்ரல். கிளியர் தானே? மறுபடியும் இன்னொரு தடவை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, நியூட்ரல், ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது தேர்ட் கீழே போயிடும், அப்புறம் வராது. ஃபோர்ஸ் கொடுக்காம அதை ஃபீல் பண்ணுங்க. மறுபடியும் ட்ரை பண்ணிங்க, அதை ஃபீல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, அதை ஃபீல் பண்ணுங்கள். அதை ஃபீல் பண்ணாமல் யூஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க, பிரேக்கை பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் மறுபடியும் ரிட்டன் கீழே இறங்கி ரிட்டன் வண்டியில் ஏறினாலும் ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும், மூணாவது நியூட்ரு பண்ணணும், நாலாவது செல்ஃப் பிடிக்கணும். வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. கிளச்சை பிடிக்கும். ஒரே நிமிஷம். ஏண்டாதுங்க சாமி, கூப்பிட்டா சாமி. இது ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிருக்கீங்க, பிரேக்கை பிடிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. நான் சொல்கிற மாரி கீர் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் வேணாம். கீர் எப்போவுமே எந்த வண்டியிலுமே அந்த ஃபோர்ஸ் வேணாம், சரிங்களா? அதை ஃபீல் பண்ணுங்கள். போட்டிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணிட்டேன், கிளச்சு ஒரு கால்வாசி கிளச்சுன்னு கால் வெளியே எடுங்க. கால்வாசி எடுத்துட்டிங்களா? மறுபடியும் இப்போ எடுத்துக்கப்புறம் பர்சன்டேஜ், ஒவ்வொரு பர்சன்டேஜை வெளியிடுங்க. மெயில்டாக பிரேக், கிளச்சு மட்டும் வெளியிடுங்க. பர்சன்டேஜை வெளியிடுங்க. வெளியே வருதுங்களா? இன்னொரு பர்சன்டேஜ் எடுத்துட்டிங்களா? வண்டியோட சிம்டம்ஸ் மாறுதா? இல்லை, அது வைப்ரேட் ஆகுதான். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஸ்டேரிங் லைட்டாக லெஃப்ட்டு திருப்பணும். பிரேக்கிங் காலை எடுத்துன்னு வாங்கலாம். பிரேக்கிங் காலை எடுத்துன்னு வாங்கலாம். வண்டி என்ன ஆகுதுங்க, ஸ்டடி பண்ணிக்கங்க. ஸ்டடி ஆகிடுச்சிங்களா? ஃபுல்லாக காலை எடுத்துருங்க. கிளச்சிலேருந்து பிரேக்கிங் கால் எடுத்துருங்க, மொத்தமாக எடுத்துருங்க. வண்டி போகும். இருங்க, ரிலாக்ஸ். போதுங்களா? இப்போ லைட்டாக எக்ஸைட்டட் டச் பண்ணுங்கள். நம்ம லெஃப்ட்டு போகணும். லைட்டாக கூடாது, டச் பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டு எந்த சுச்சுவேஷன்லையும் மிதிக்காதீங்க. டச் பண்ணாலே வண்டி போகும். போதுங்களா? இப்படியே போட்டோம். ஒரு செகண்ட் தான் டைம். நான் சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுருங்க, சரிங்களா? எக்ஸிலேட்டர்லேருந்து காலை எடுக்கணும், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும், நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். இப்படி காலை வெளியே எடுங்க. மெதுவாக எடுங்க. போகுதா? நீங்கள் எக்ஸிலேட்டரை யூஸ் பண்ணல, வண்டி போகுது, தெரியுதா? ஃபுல்லாக எடுத்துட்டிங்களா? இப்போ எக்ஸிலேட்டரை டச் பண்ணுங்கள். போதுங்களா? வண்டி நான் ஓட்டல, நீங்கள் தான் ஓட்டுறீங்க, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, போகலாம். வண்டி போகுதுங்களா? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதா? சேம் அதே தான். எக்ஸிலேட்டர்லேருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி தேர்டு. அவ்வளோதான். காலை எடுத்துருங்க. எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். போதுங்களா? காலை எடுத்துருங்க. ரிலாக்ஸ் பண்ணிடலாம். க்ரௌடு டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க. காலை எடுத்துருங்க. இந்த காலை எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் பிரேக்கு கிட்டே வந்துடணும். இந்த கால் கிளச்சை பிடிக்க தயாராக இருக்கும், சரிங்களா? இப்போ அவங்க கிளியர் ஆகிட்டாங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம அங்கே லெஃப்ட்டு போகணும். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணி கேட்டிங்கன்னா எக்ஸைட்லேருந்து காலை எடுத்துருங்க. ரெண்டாவது லைட்டாக பிரேக், மைல்டாக பெருவரில் வைங்க. மூணாவது ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ரிலாக்ஸ். கீர் மாற்றிக்கலாம். ரிலாக்ஸ். நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ செகண்ட் கீர் போடுங்க. மெயிலில் கிளச்சை ஃபுல்லாகவே பிடிச்சிக்கிங்க. ஃபுல்லாக பிடிங்க. அந்த ஸ்பீடுக்கே வண்டி போகும். திரும்புதுங்களா? வண்டி திரும்புதான். இப்போ மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ கிளச்சை மெயின்டைன் பண்ணுங்கள். காவாசி எடுத்துருங்க. இன்றைக்கி எவ்வளோ இப்படி இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 2-3 டேஸ் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளியர் ஆகிடும்.
சரிங்களா? போதுங்களா? ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எக்ஸி எடுத்து காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். அதுனா எக்ஸி எடுத்து காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சோம். தேர்ட் கியர் போடுறோம். போகலாம். டக்குன்னு எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். கிளியரா? திருப்பூர் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். காலை இங்கேயே எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக பிரேக், லைட்டாக பெருவரில் எப்படி எக்ஸைட்டர் தொடுறீங்களோ அதே ஃபீல் இதில் இருக்கணும். போதுங்களா? அப்படியே போட்டோம். இல்லை எங்கள் ஸ்பீடு பிரேக் வருது. இப்போ என்ன பண்ண கேட்டிங்கன்னா கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்களா, அப்படியே செகண்ட் கியர் போடுங்க. வண்டி பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகும். போதுங்களா? வண்டி மேல்ட எக்ஸிலேட்டரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி தேர்ட் கியர். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி கியர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அப்படி எங்கள் ஆட்டோ எல்லாம் க்ரௌடு வராங்க. இங்கேயே எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. மெயில்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சரிங்களா? இப்போ எல்லாம் கிளியர் ஆகிட்டாங்களா? டக்குன்னு காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். கான்செப்ட் புரியுதா? புரியுது. அது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? ரிலாக்ஸ். எங்கள் ஸ்பீடு பிரேக் தெரியுதுங்களா? இங்கேயே காலை எக்ஸைட் எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. ரிலாக்ஸ், ஃபுல்லாக கிளச். ஸ்பீடு பிரேக் பக்கத்தில் வருதுங்களா? அப்படியே செகண்ட் கியர். பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டிங்கன்னா வண்டி போகும். பட் இதை விடுற டைமிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன செகண்டில் விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஸ்பீடு போகும். வண்டி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? சேம் தேர்ட் கியர். எக்ஸி எடுத்து காலை எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும். பட் என்ன பண்ணாலும் வண்டி நம்ம ரோட்டில் தான் இருக்கணும். ரிலாக்ஸ். அங்கே ஸ்பீடு பிரேக் தெரியுதுங்களா? சேம் எக்ஸி எடுத்து காலை எடுக்கிறோம். ரிலாக்ஸ். இன்னும் கொஞ்சம் மேல் ரிலாக்ஸ். ஸ்பேஸ் இருக்குது. இப்போ போடுங்க, டக்குன்னு போடுங்க. அப்படி பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சை விட்டுருங்க. ஓகேவா? தேர்ட் கியர். தம்பி ஒரு 1/4 மணி நேரம் வந்துடுறீங்களா? போகலாம். ப்ரெஷர் கொடுக்கலாம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை இன்க்ரீஸ் பண்ணோன்னா மிதிக்கக்கூடாது. நீங்கள் மிதிக்கிறீங்க தெரியுதுங்களா? மிதிக்காமல் அதை ஃபீல் பண்ணி மேலே இன்க்ரீஸ் பண்ணணும். மறுபடியும் காரணம் திருப்ப முடியாது. எக்ஸைட்டர் விட்டுருங்க. மெயினாக பிரேக் பிடிச்சி ஃபீல் பண்ணி திருப்புங்க. திருப்புதுங்களா? அவ்வளோ. பிரேக்கை விட்டு மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டக்குன்னு. போதுங்களா? மேலே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சேம் எக்ஸைட்டு காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி 4வது போகலாம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம். எக்காரணத்துலேயும் அதை மிதிக்கணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எக்ஸிலேட்டர் அதை டச் பண்ணியே நம்மளால் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி ஃபீல் பண்ணுங்கள். போகலாங்க. போதுங்களா? ரிலாக்ஸ். ஒரு இண்டிகேட்டர் போட்டார். இங்கே ரிலாக்ஸ். மிதிக்கக்கூடாது. ரிலாக்ஸ். டக்குன்னு இப்போ தேர்ட் கியரை போட்டு ஓடிடலாம். டக்குன்னு காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். விழுந்துச்சு. கீர் மாற்றிக்கலாம் ராஜாண்ணா. நமக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஒரு படவடப்பெல்லாம் கீர் மாற்றிருக்கோம். ரிலாக்ஸாக நிதானமாக கீர் மாற்ற வித்தியாசம் நிறையா இருக்குது. நம்ம கீர் தான் இப்போ தான் மாற்றிக்க பிரச்சனை இல்லையே. 4th கீர். அவரை விட்டுருங்க. போட்டோம். போகலாம். ரிலாக்ஸ். மாற்றிக்கலாம். ரைட்டு.
போகணும்னு நினைக்கிறத விட ராஜாண்ணா, நம்மளால் பிரேக் பிடிக்க முடியும், கிளச்சை பிடிச்சிக்கலாம், வண்டியை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறோம். சரிங்களா? 4 கிலோவாட் ஸ்மூத்தாக போகுதில்ல, நம்ம வந்து பின்னால் ஃபாலோ பண்ணுவோம், ஒரு இஷ்யூ இல்லை நமக்கு. பட் அந்த லாரிக்கார் எப்படி அதை ஒட்டி போகிறாரோ நம்மளும் அதை ஒட்டி போனோம்னா இவங்க யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு அது நெருங்குற மாதிரி தெரியுதுன்னா எக்ஸிலேட்டரை கட் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக பிரேக் பிடிச்சிங்கன்னா வண்டி ஸ்லோவாகிடும். எக்ஸிலேட்டர் காலை எடுத்துருங்க, அவ்வளோ. பிரேக் கூட பிடிக்கணும், காலை எடுத்துருங்க, வண்டி என்ன ஆகிடும், அது வாட்டுக்கு போயிடும், நமக்கு ஸ்பேஸ் கிடச்சிடும். சரிங்களா? இப்போ ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சிங்களா, கிளச்சை பிடிச்சி தேர்ட் கியர் போட்டு மறுபடியும் பிரேக் யூஸ் பண்ணிக்கூடாது. இப்படி மறுபடியும் எக்ஸிலேட்டர் மெயிலில் டச் பண்ணும். எக்ஸிலேட்டர் 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 கன்ஃபியூஷன் வேணாம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒருத்தவங்களை பார்த்துட்டு டக்குன்னு கியர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம சுச்சுவேஷனை எவ்வளோ மெயிலில் சாப்பிட்டாங்க அந்த வண்டி ஓவர் டேக் பண்ணிக்கலாம். இந்த வண்டி பேர் ரேஸ் வண்டி 2 வீலர் வருதுன்னு பார்த்துருக்கேன். அப்படியே மெயிலில் லெஃப்ட் வாங்க, மெயிலில் லெஃப்ட் வாங்க, மெயிலில் லெஃப்ட் வாங்க, இப்போ மெயில் 2 கொஞ்சம் லெஃப்ட். ஒரு இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து எக்ஸிலேட்டர் மீதிங் ஒரு மீதிங், அவ்வளோதான். காலை எடுத்துடணும், காலை எடுத்துடணும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. 4th கியர் கிளச்சை பிடிச்சி 4th கியர் போகலாம். இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க, நம்ம வண்டி நிறுத்தணும். சைக்கிள்காரை விட்டுருங்க, போட்டோம். சைக்கிள்காரை போட்டோம், அவளை தாண்டி பிரேக் பிடிச்சா நல்லா இருக்காது பாவம். ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, ஃபுல்லாக கிளச்சு, மெயில்டாக பிரேக், மெயில்டாக இன்னும் கொஞ்சம் அப்படியே மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு எங்கே ஓகேவோ அங்கே ஒரு பம்ப் பண்ணின்னு நின்றோம். பம்ப் பண்ணுங்கள், பிரேக் பம்ப் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் காலை எடுத்தீங்க கரெக்டாக தான் இருக்கும். அது எடுக்கக்கூடாது. நம்ம அங்கே வரும்போது நம்ம நிறுத்தணும் முடிவு பண்ணிட்டாலே ஃபஸ்ட்டு எக்ஸைட்னு காலை எடுத்துடணும். 2வது மெயில்டாக பிரேக் பிடிக்க ஆரம்பிச்சிடணும். 3வது கம்பல்சரி கிளச்சை பிடிச்சே ஆகும். சரி, நம்ம 2 வீலர் ஓட்டுறோம்ல கீர் வண்டி, சேம் அதே ப்ரொசீஜர் தான். பட் வித்தியாசம் மட்டும் மாறுது, அவ்வளோதான். வண்டி நிற்கிதான், வண்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டு எப்படி மூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல, ட்ரை பண்ணுங்கள். அதை தாண்டி எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். அந்த பர்சன்டேஜ் தான், அந்த கால்வாசிக்கு அப்புறம் ஒவ்வொரு பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகாது. இந்த கால்வாசி தாண்டி டக்குன்னு மேலே எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக விட்டுருங்க, கம்ப்ளீட்டாக கால் எடுத்துருங்க, கம்ப்ளீட்டாக கால் எடுத்துருங்க. அந்த சைடு நம்ம போகக்கூடாது, ஃபஸ்ட் இங்கே தான் போகணும். செகண்ட் கியர் பின்னால் வர பார்க்காதீங்க. நீங்கள் இந்த ரோட்டில் இவரை இடிக்காமல் போகிறோம், அவர் இடிக்காமல் போகிறோன்னு பாருங்கள். சரிங்களா? போகலாம் போகலாம். தேர்ட் கியர் மெயில்டாக வண்டி ரைட்டில் போகுதுங்களா? இப்போ அந்த மிரர் யூஸ் பண்ணுங்கள், அப்படியே ரைட்டில் போயிடும். வெடுக்குன்னு திருப்பக்கூடாது. இப்படி போகிறோமா உள்ள இங்கே லைட்டாக ஒரு இருந்துச்சு, அவ்வளோதான். அந்த பைக் அப்படியே கிராஷாக வர பாருங்கள். நீங்கள் எக்ஸைட் மட்டும் யூஸ் பண்ணாது. ஆகிட்டாருங்களா? வண்டி அப்படியே அழகாக இங்கே வருதுங்களா? இப்படி தான் குறுக்க வரணும் ஒழிய இங்கேருந்து டக்குன்னு இப்படி வரக்கூடாது. நம்ம நிற்கிற இடத்துல டக்குன்னு உள்ள வந்தோம்னா அவங்களுக்கு சிரமமாயிருது, அப்படி வரக்கூடாது. வண்டிக்கு 4th கியர் போகணும். எக்ஸைட்டுக்கு காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி 5th கியர் போகிறோம். முடியாமாங்க, போகலாம். அடுத்த ரிவியூவில் யூட்டன் பண்ணிக்கலாங்க. அங்கே அங்கே ஸ்பேஸ் இருக்கு. இண்டிகேட் ரைட்டில் போட்டுங்க, இப்போயே எக்ஸைட்டரை விட்டுருங்க. மெயில்டாக பிரேக்கு, மெயில்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், பிரேக் மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு பிரேக்கு நிறுத்திங்கன்னா இங்கேயே நின்றுடும். மெயில்டாக பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற இடம் வரையும் போகும் அந்த ஸ்பீடுக்கு. மறுபடியும் இந்த இது வந்து தப்பு பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி நிற்கணும். இது இப்படி நின்னால் மட்டும்தான் வண்டி அழகாக யூட்டன் ஆகும். நான் சொல்ல புரியுதுங்களா? இப்படி நின்னால் மட்டும்தான் வண்டி அழகாக யூட்டன் ஆகும். எக்காரணம் கொண்டு அதுக்கு முன்னால் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் வண்டி திருப்பும்போது
பண்ணிக்கிட்டிங்கன்னா பேக் இது வந்து உரசிடும். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் இந்த யூட்டர்ன் பண்ணும்போது இது நம்ம முதுகுக்கு பின்னால் போயிடும். ஓகே. சரிங்களா? வண்டி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. ஸ்டேரிங்க ஃபுல்லாக ரைட்டில் மாற்றிக்கணும். கம்ப்ளீட்டாக மொத்தமாக எவ்வளோ தூரம் மாற்ற முடியும் மாற்றிக்கணும். மாற்றிட்டிங்களா? உங்களுக்கு எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல, அதே ப்ரொசீஜர் தான். எக்காரணம் கொண்டு எக்ஸைட் சைடு கால் போயிடக்கூடாது. பஸ்ஸு போயிட்டோம். அநியாயத்து ஸ்பீடாக வராது. ஆட்டோவும் இல்லை, அந்த சீன்லாம் இங்கே கிடையாது. அதுக்கப்புறம் டூ வீலர் வந்துடும், அதுவும் போகட்டும். அந்த சீன்லாம் கிடையாது. நம்மளோட டூ வீலரில் வந்து நீங்கள் எப்ஜெட்டில் வந்து என்ன பண்ணுவீங்க, இன்ச்சு போயிருப்பீங்களே, அதே ஃபீல் தான் இதில் இருக்கும். அப்புறம் பட் எக்காரணம் கொண்டும் வெடுக்குன்னு எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிடும். கிளச்சை பர்சன்டேஜ் வழியை மெயின்டைன் பண்ணணும். போகலாங்க, அவ்வளோ பிரேக் மொத்தமாக விட்டுருங்க. சரி, மாற்றி அவ்வளோதான். கடகரன்னு சுற்றணும்னா மறுபடியும் ஸ்டீரிங் லெஃப்ட்டு திரும்ப ஆரம்பிச்சிடும். செகண்ட் கியர் தேர்ட் கியர் இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம லெஃப்ட்டு போனோம். ஃபுல்லாக கிளச்சு, மெயில்டாக பிரேக்கு. அப்படியே செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுறோம். மெயில்டாக ரிலீஸ் பண்ணுறோம். பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறோம். அப்படியே கிளச்சை கால்வாசி கொண்டு வரும். கால்வாசி அப்படின்னு கொஞ்சம் வெளியே வந்துடலாம். கிளச் வெளியே வந்துடலாம். ஃபுல்லாக எடுத்துருவோம். லைட்டாக எக்ஸைட் டச் பண்ணுங்கள். லைட்டாக மிதிச்சிங்கன்னா டம்முன்னு ஏறும். மைல்டாக போகலாம். தேடிக்கு இல்லை, மிதிக்கக்கூடாது ராஜனா. எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இப்படி பிரேக் பக்கத்தில் வரமா, டக்குன்னு செகண்ட் கியர் அப்படியே பிரேக்கை விட்டுறோம். கிளச்சை மெயின்டைன் பண்ணால் வண்டி போயிடும். இன்னும் கொஞ்சம் அப்படியே வெளியே எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். பட் அது எப்படி எடுக்கிறோம், என்ன டைமிங்கில் எடுக்கிறோன்றதை இன்னும் போக போக உங்களுக்கே கால் செட் ஆகிடும். போகலாங்க. லைட்டாக ப்ரெஷர். தேர்ட் கியர் மாற்றும்போது எக்ஸைட்டர் பக்கத்தில் தானே காலை வச்சுருக்கோம். அந்த சீன்லாம் கிடையாது, எடுத்துடணும். ஓகே. சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் 5வது மீட்டர் மாற்றும்போது உங்கள் கால் எக்ஸைட்டில் இருந்துச்சு. நம்ம அந்த கார்னர் இழுத்திட்டு மாற்றிக்கலாம். ஸ்பீடு பிரேக் முன்னால் இண்டிகேட்டர் அப்படியே லெஃப்ட் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எக்ஸைட்டர் விட்டுருங்க. ரெண்டாவது மெயிலில் பிரேக்கு. மூணாவது ஃபுல்லாக கிளச் கம்ப்ளீட்டாக. நம்ம இங்கே 5வது கீரில் வரோம், 6வது கீரில் வரோம், அதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. நம்ம எந்த கீரில் வந்தாலும் ஃபஸ்ட்டு பிரேக்கு பிடிக்கிறோம், 2வது கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சோம்னா வண்டி வந்து சேஃப் ஜோனில் கரெக்டாக நின்றுக்கும். நின்னதுக்கப்புறம் நம்ம ஒரு இழுத்தா நியூட்ரல் ஆகிக்கும். சரிங்களா? நம்ம டூ வீலர் மாதிரி 5, 4, 3, 2 அப்படிலாம் கிடையாது. ஸ்லோ பண்ணுறப்போ நமக்கு ஆமாம், அந்த சீனில் இங்கே கிடையாது. நம்ம எந்த கீரில் வரமோ வரலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கிளச்சை பிடிக்கிறோம், பிரேக் பிடிக்கிறோம், அழகாக சேஃபாக கொண்டு வந்து வண்டி நிறுத்துறோம். நிறுத்தினதுக்கப்புறம் நம்ம டவுன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இங்கே நிறுத்தல, கொஞ்சம் தள்ளி நிறுத்துறங்கும் போது வேணால்
நமக்கு அப்போ அந்த சுச்சுவேஷனில் 5லேருந்து 2 வேணால் 2 போட்டுக்கலாம், 3 வேணால் 3 போட்டுக்கலாம். ஓகே சரிங்களா? சரி. நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் இழுத்துருங்க. போனாங்களா மாதிரி?